எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பத்தின் பரிசீலனை நிலை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா, அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை பார்த்தீங்கன்னா நீங்களே சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் ஸ்கீம் போயிட்டுருக்கு. அது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காகவே தனி ஒரு கவுண்டர் போட்டிருக்காங்க. இதில் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 40% மனுக்கள் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்காக மட்டும்தான் வருது. ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 60%. மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் எவ்வளோ இருக்குது, ஸோ அதில் 60 தான் வந்திருக்காங்க. ஸோ ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டுமே 40% வர்றது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுடைய கொடுத்த மனுக்களுடைய நிலையை நம்ம தெரிஞ்சுக்காமல் இருந்தால் எப்படிங்க? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மனுக்களோட நிலையை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கல ஆய்வு போயிட்டுருக்கு. தீபாவளிக்குள்ளவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் பைசா வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்டேட்டஸை நீங்கள் இந்த லிங்க்கை டச் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒன்று கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.